ஓகே. ஸோ கிவன் அன் இன்டிஜர் அரே நம்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, வி ஹேவ் டூ ஃபைண்ட் அ சப் அரே. சப் அரேன்றது பார்ட் ஆஃப் த அரே, கன்டினியூஸ் அரே. அது சிங்கிள் எலிமெண்ட்டா இருக்கலாம், இல்ல மல்டிபிள்ஸ் எலிமெண்ட்டா இருக்கலாம். ரைட். ஆ ஸோ தட் ஹாஸ் த லார்ஜஸ்ட் ப்ராடக்ட். ஓகே. ஸோ அதுல லார்ஜஸ்ட் ப்ராடக்ட் இருக்கிற சப் அரேவ கண்டுபிடிக்கணும். அந்த லார்ஜஸ்ட் ப்ராடக்ட் தான் ரிட்டர்ன் பண்ணணும். ரைட். இதுல சப் அரே ஹாஸ் த லார்ஜஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 6. இது வந்து 4ன்றது லார்ஜஸ்ட் ப்ராடக்ட் தான். பட் மேக்ஸிமம் 6. ஸோ 6ன்னு ரிட்டர்ன் பண்ணிடணும். ரைட். இதுல பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா இது -2, இது -1. ஸோ 0 இஸ் த லார்ஜஸ்ட் ப்ராடக்ட். ஸோ அத ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? வாட் இஸ் த லாஜிக் பிஹைண்ட் இட்? அப்படின்னா, இது ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர்ல பண்றது இஸ் சிம்பிள். என்ன பண்ணணும்? எல்லா சப் அரேவும் மல்டிப்ளை பண்ணி ஒரு மேக்ஸோட செக் பண்ணிட்டே வரணும். எந்த சப் அரே மேக்ஸோ அந்த மேக்ஸ மட்டும் ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். எல்லா சப் அரேயும் எப்படி லூப் படிப்ப? இங்க ஒரு பாயிண்டர் வச்சுக்கோ. i அப்புறம் j இங்கிருந்தே ஆரம்பிக்கும். அப்ப i இங்க இருக்கும்போது j மட்டும் டிராவர்ஸ் ஆயிட்டே இருக்கும். ஓகே. ஒன் லூப் ஃபார் i. இந்த லூப்புக்குள்ளார j மட்டும் டிராவர்ஸ் ஆயிட்டே வரணும். ஸோ அதுக்குள்ளார லூப் ஃபார் j. இது வந்து 0ல இருந்து எண்ட் வரைக்கும் போகும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இது ப்ராபபிலி ஸோ 2 இன்டு 3 ஒரு சப் அரே, 2 இன்டு 3 இன்டு -2 இது ஒரு சப் அரே. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி மேக்ஸ் எது வருதோ அந்த மேக்ஸ் அப்டேட் பண்ணிட்டே வருவ. அதுக்கப்புறம் i நவுத்திப்ப. திருப்பி j இங்கிருந்து ரைட். 3 2 3 2 4 3 -2 4 அப்புறம் i இங்கே வந்துரும். அப்புறம் -2 -2 4 அப்புறம் 4 மட்டும். ஸோ இந்த மாதிரி எல்லா சப் அரேவும் போலாமா? எல்லா சப் அரேயும் மல்டிப்ளை பண்ணிட்டு எது மேக்ஸோ மேக்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். பட் ப்ராப்ளம் என்ன? ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர். ரைட். இப்ப ஆர்டர் ஆஃப் nல பண்ணோம் அப்படின்னா, நீ ஒரு தடவ தான் டிராவர்ஸ் பண்ணணும். ஒரு தடவ டிராவர்ஸ் பண்ணி உனக்கு மேக்ஸிமம் சப் அரே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஆப்வியஸா நீ வந்து அந்த மேக்ஸ் வச்சு ட்ராக் பண்ணணும். பட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இதுவரைக்கும் மேக்ஸ் எவ்வளோ அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அது எப்படி இருக்கும்னா, இந்த அரே வரைக்கும் எவ்வளோ மேக்ஸ்ன்றத ட்ராக் பண்ணணும் நீனு. சி மேக்ஸ்ன்னு வச்சுப்போம். இந்த அரே வரைக்கும் இது வரைக்கும். ஓகேவா? அப்புறம் இது வரைக்கும் எவ்வளோ மின்ன்றத நீ ட்ராக் பண்ணிட்டே வரணும். அப்ப இங்க வரும்போது மேக்ஸிமம் வேல்யூ என்ன இருக்கும்? எய்தர் மேக்ஸ் இன்டு மேக்ஸா இருக்கலாம். மேக்ஸ் இன்டு இந்த வேல்யூவா இருக்கலாம். மேக்ஸிமம் வேல்யூ. இல்ல மின் இன்டு இந்த வேல்யூவா இருக்கலாம். ஏன்னா, இதுவும் இந்த ஃபுல்லா இருக்கிறது நெகட்டிவா இருக்குது. இதுவும் நெகட்டிவ். 2 நெகட்டிவ் மல்டிப்ளை பண்ணா பாசிட்டிவ் ஆயி அது மேக்ஸ் ஆகலாம்ல. So, how you will find the max here? Either இது வரைக்கும் இருக்கிற மேக்ஸ் இன்டு இந்த வேல்யூ ஆர் மினிமம் இது வரைக்கும் இருக்கிற மினிமம் இன்டு இந்த வேல்யூ. இது ரெண்டுத்துல எது மேக்ஸோ அது மேக்ஸிமமா இருக்கலாம். அப்படி இல்லனா இந்த எலிமெண்டே மேக்ஸிமமா இருக்கலாம். சோ 3 திங்ஸ் நீ பார்க்கணும். இந்த 3 திங்ஸ்ல எது மேக்ஸோ அத தான் நீ சூஸ் பண்ணணும். அப்ப ஒரு இடத்துல நீ வரும்போது என்ன ட்ராக் பண்ணிட்டே வரணும். அந்த இடம் வரைக்கும் மேக்ஸ் என்னது? மின் என்னது? இத நீ ட்ராக் பண்ணிட்டே வரணும். ஓகே. சோ இது கோட் அடிக்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இடத்துலயும் we have to track the max. ஓகே. சப் அரே மேக்ஸ், சப் அரே மின் வச்சு S max, X min. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அரே உடைய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருக்கு. அதே மாதிரி S min வந்து அரே உடைய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். இதுவும் மின். ஓகேவா? int max என்ற வேரியபிள் அதுவும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்லயே வச்சுக்கோ. இப்ப 2 தான் மேக்ஸ் நான் அஸ்யூம் பண்ணிக்கிட்டேன். சப் அரே மேக்ஸ் 2 ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து ஃபுல்லா எண்ட் வரைக்கும் டிராவர்ஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 1 I less than nums dot length I plus plus. சோ எண்ட் வரைக்கும் டிராவர்ஸ் பண்றேன். ரைட்டா? இப்ப நான் ஒரு இடத்துல என்ன கண்டுபிடிக்கணும்? அதோட மேக்ஸ் என்னவா இருக்கும்? அந்த S max என்னவா இருக்கும்? It will be math dot
மேக்ஸ் ஆஃப் எக்ஸ் மார்க்ஸ் நம்ம ட்ராக் பண்ணணும் கரெக்டா? math டாட் மேக்ஸ் ஆஃப், அதாவது கரண்ட் நம்பரை அந்த மேக்ஸோட ப்ராடக்ட் பண்ணணும். ஓகே, which is s max into nums of I. அது மேக்ஸா இல்லனா s min into nums of I. ஸோ இந்த 3 வரும்போது மின் இன்டு இது மேக்ஸா இருக்கா இல்லனா மேக்ஸ் இன்டு இது மேக்ஸா இருக்கா? எது மேக்ஸோ அந்த மேக்ஸை அப்டேட் பண்ணிக்கிறேன். அப்படிலாம் என்ன பண்ணலாம், அந்த நம்பரே கூட மேக்ஸா இருக்கலாம்ல. otherwise s max is equal to math dot max of s max. இது s max புதுசா கண்டுபிடிச்சிட்டேன் கரெக்டா? கமா nums of I. அந்த நம்பரே கூட மேக்ஸா இருக்கலாம். ஸோ இப்போ மேக்ஸை அப்டேட் பண்ணியாச்சு கரெக்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், எப்படி மேக்ஸை அப்டேட் பண்றியோ அதே மாதிரி மின்னையும் அப்டேட் பண்ணணும் கரெக்டா? ஸோ மின்ன அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வரும்போது உனக்கு ப்ரீவியஸ் மேக்ஸ் இருக்குல்ல, அந்த மேக்ஸ் தெரியணும்ல. யூ நீட் டு ஹாவ் அ ஸ்டோர் ஆஃப் தட் எக்ஸ் மேக்ஸ் இல்ல. இங்க எக்ஸ் மேக்ஸ் மாத்திட்டேன் கரெக்டா? ஸோ இங்க நான் என்ன பண்ணேன்னா ஒரு வேரியபிள்ல டெம்ப்ல எஸ் மேக்ஸ் இன்டு நம்ஸ் ஆஃப் ஐ வச்சுக்கிறேன். ஏன்னா இங்க எக்ஸ் மேக்ஸ் மாடிஃபை ஆயிடுச்சு. நான் மின்னு கண்டுபிடிக்கும் போதும் இதே தானே மின்னுக்கும். சேம் திங் அப்ளைஸ் ஃபார் மின். அதாவது அந்த வேல்யூ எஸ் மின் இன்டு அந்த நம்பர் வேல்யூவா இருக்கலாம், இல்லைன்னா எஸ் மேக்ஸ் இன்டு அந்த வேல்யூவா இருக்கலாம். இந்த எஸ் மேக்ஸ் இன்டு அந்த வேல்யூ மினிமமா இருக்கலாம், இல்ல எஸ் மின் இன்டு அந்த வேல்யூ மினிமமா இருக்கலாம் கரெக்டா? ஆனா இந்த இடத்துல எஸ் மேக்ஸ் நம்ம மாடிஃபை பண்ணிட்டோம். அதனால இத நம்ம டெம்ப் ஆக்கணும். இல்லைன்னா இந்த இடத்துல மின்னு ஸோ அப்படி இல்லைன்னா அந்த பர்டிகுலர் வேல்யூவே மினிமமா இருக்கலாம். ஸோ இதை பண்ணிட்டு ஓகேவா? இப்போ எக்ஸ்பிரஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், மேக்ஸ் அப்டேட் பண்ணணும். மேக்ஸ் இப்போ புதுசாக கண்டுபிடிச்ச எக்ஸ் மேக்ஸ் அதிகமா இல்லை ஏற்கனவே இருக்கிற அதிகமா, அதை கொண்டு போய் மேக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். Finally, I will return the max. Let's run and see. Okay. So, இது obviously பார்க்கும்போது order of n ஒரே லூப் தான் இருக்கு. Okay, accepted. Okay, ஒரே லூப் தான் இருக்கு. So, இந்த ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்க அப்ரோச் என்ன? நீங்க இந்த மேக்ஸிமம் ப்ராடக்ட் சப்பரே பண்ணும்போது ஆர்டர் ஆஃப் nல பண்ணணும்னா நீ ஒரு வாட்டி தான் டிராவல்ஸ் பண்ணணும். இப்போ ஒரு வாட்டி டிராவல்ஸ் பண்ணும்போது நீ என்னத்தை ட்ராக் பண்ணணும், அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எவ்வளோ மேக்ஸ் எவ்வளோ மின்ன்றதை ட்ராக் பண்ணணும். அப்பதான் அடுத்தது போகும்போது நீ மேக்ஸை கால்குலேட் பண்ண முடியும். ரைட். ஸோ அது எப்படி கால்குலேட் பண்ணுவேன், ப்ரீவியஸ் மேக்ஸ் இன்டு அந்த நம்பர் மேக்ஸா, இல்லை ப்ரீவியஸ் மேக்ஸ் இன்டு அந்த நம்பர் மேக்ஸா, இல்லை ப்ரீவியஸ் மின் இன்டு அந்த நம்பர் மேக்ஸா, எது மேக்ஸோ அதை மேக்ஸ் அப்டேட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா அந்த நம்பரே மேக்ஸா. சேம் அப்ளைஸ் ஃபார் மினிமம். ப்ரீவியஸ் மின் இன்டு அந்த நம்பர் மினிமமா, இல்லைன்னா எஸ் மேக்ஸ் ப்ரீவியஸ் எஸ் மேக்ஸ் இன்டு அந்த நம்பர் அது மினிமமா, மினிமம் அப்டேட் பண்ணிக்கிறேன். இல்லை அந்த நம்பரே மினிமமா. இதே மாதிரி ஒரு டைம் என்ன பண்ற, ட்ராக் பண்ணிட்டே வர. ஒரு டைம் என்ன பண்ற, இந்த எஸ் மேக்ஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மேக்ஸை விட எக்ஸ் மேக்ஸ் மேக்ஸ் தான் மேக்ஸ் அப்டேட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான்.